நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க. நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை, நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். ஒரு கல்வி திட்டத்தை வகுப்பதற்கோ ஒரு கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ அந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எடுத்து ஆராய்ந்து அலசி அதன் சிறந்தமாக மாணவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களையோ செய்வதற்கு துப்பு கட்டவர்கள், விளம்பர அரசியல் செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அதுக்காக தான் அதை சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் கூரை இடிஞ்சு விழுவுது? பள்ளிக்கல்வித்துறையில் உட்பட்ட ஆசிரியர்கள் எத்தனை பேர் பாலியல் துன்புறுத்தல் செய்யலாம் மாணவிகளை? இன்ஜினியரிங் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒரே ஆசிரியர் 11 கல்லூரிக்கு 20 கல்லூரிக்கும் ஆசிரியர்களாக இருக்கான். அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்த? அந்த கல்லூரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்த? நீ கல்வித்துறையை பற்றி பேசுகிற, நீ உனக்கு சூடு சொன்ன இருக்கா? வெக்கமான இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டி ஓன் கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் பொன்முடின்னு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகளில் ஒரே ஆசிரியர் 20 கல்லூரியில் பேராசிரியராக இருக்கான். வெளியில் வந்துச்சு இல்லை, அது அண்ணா பல்கலைக்கழகமும் ஒத்துக்குச்சு இல்லை, துணைவேந்தர் ஒத்துக்கிட்டார்ல. அந்த கல்லூரிகள் மீதும் அந்த ஆசிரியர்கள் மீதும் இந்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன சார்? எத்தனை மாணவர்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து குட்டிச்சேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 30,000 பேர் இன்ஜினியரிங் சேர்றான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து ஸ்விக்கியில் வேலை செய்கிறான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து குப்பை தொட்டியில் போய் குப்பை அள்ளிட்டு இருக்கான். ஏன் அந்த தரமான கல்வி கிடைக்கல? ஏன் அவனுக்கு அந்த தரமான கல்வி எங்க போதிக்கப்படலைன்னா ஒரே ஆசிரியர் 10 கல்லூரியும் 20 கல்லூரியும் ஆசிரியராக இருக்கான். அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் தான் கிளாஸ் எடுக்கிறான். அதனால இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இன்ஜினியரிங்கே தெரியல. ஏதோ மனப்பாடம் பண்ணி செமஸ்டர் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்து சுகில வேலை செய்யறான் சார். இன்ஜினியரிங் இங்க வேலை இருக்கு. நேற்று அப்பா ஒரு ஸ்கூலுக்கு போனார். +2 படிக்கிற 2 பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு இன்னைக்கு காலம்பரம் என்ன சாப்பிட்டேன்னு இங்கிலீஷ்ல கேளுங்கிறார். அந்த புள்ள பெத்தன்னு முழிக்குது. இந்த பிள்ளைகிட்ட நீ கேளு அப்படிங்கிறாரு. அந்த பிள்ளை பெத்தன்னு முழிக்குது. இவ்வளவுதான் உங்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு. இந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை மாற்றணும். அந்த பிள்ளைங்களை அனைத்து மொழிகளிலும் புலமை பெற்றவர்களாக மாற்றணும். அந்த பிள்ளைங்களை கல்வியில் சிறந்தவர்களாக மாற்றணுங்கிறதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கை. சபாநாயகர் போய் சொல்றாரு இங்கிலீஷ்ல பேசு, காலமுறை என்ன சாப்பிட்டேன்னு கேளுன்றாரு. +2 படிக்கக்கூடிய மாணவிக்கு அது தெரியல. இப்படி இருந்தா எப்படி உருப்பிடும் அப்படின்னு அவரே சொல்றாரு, அப்பாவே சொல்றாரு. பொன்முடி ஒரு பட்டமளிப்பு விழாக்கு போனார். அங்க ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு ஆன்சர் ப்ரொஃபஸருக்கும் தெரியல, மாணவர்களுக்கும் தெரியல. கல்வி அமைச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்படிதான் நீங்க கல்வியை வச்சிருக்கீங்க, இப்படிதான் நீங்க மாணவ சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட மாணவ சமுதாயம் உருவானால்தான் நமக்கு கொடி பிடிக்கவும், கோஷம் போடவும், போஸ்டர் ஒட்டவும் நமக்கு ஆளு கிடைப்பாங்கிறதுக்காக இப்படிப்பட்ட கல்வியை கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த மாணவர்களுக்கு 70 வருஷமா 60 வருஷமா. அதை மாற்றணும்னு நரேந்திர மோடி நினைக்கிறார், ஆசைப்படுறார். அதற்கு தான் புதிய கல்விக் கொள்கை. அதனை ஏற்றுக்கலன்னா உனக்கு காசு கிடையாது. இதில் உதயநிதி சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி திட்டம் தான் மிகச்சிறப்பானது. அந்த கல்வி திட்டத்தில் படித்தவர்கள் இஸ்ரோவிலும் வெளிநாடுகளிலும் மிக பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு வீரவசனம் பேசுகிறாரு. மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவோட ஒரிஜினல் கல்வி திட்டம்னா அது உங்கள் தாத்தா கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தான். அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் படித்து யார் இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருக்கா, யார் உலக அளவில் சுந்தர் பிச்சை ஆட்களாக இருக்காங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. இப்போ சுந்தர் பிச்சையோ இல்லை இஸ்ரோவில் வேலை செய்கிற விஞ்ஞானிகளோ உங்கள் தாத்தாவோட சமச்சீர் கல்வி திட்டத்தில் படித்து விஞ்ஞானியானவன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கல்வி திட்டம் அது அப்படியே கண்டினியூஸ் ஆச்சு. அற்புதமான கல்வி திட்டத்தை உருவாக்கினாங்க. எம்ஜிஆர் காலம் வரைக்கும் அந்த சிறப்பான கல்வி திட்டம் தான் இருந்துச்சு. உங்கள் தாத்தா தான் இந்த பசங்க படித்து நல்லவனாகிட்டா பெரிய ஆளாகிட்டா நமக்கு கொடி பிடிக்க ஆள் கிடைக்க மாட்டான்னு சொல்லி சமச்சீர் கல்வின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு 5 வருஷம் அந்த திட்டத்தை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வித்தரத்தை நாசமாக்கியது உங்கள் தாத்தா திரு கருணாநிதி அவர்கள். அந்த கல்வி திட்டத்தில் படித்தவங்க யாராச்சும் இப்போ பெரிய சயின்டிஸ்டாவோ பெரிய விஞ்ஞானிகளாகவோ பெரிய டாக்டராகவோ இருக்காங்களான்னு சொல்லுங்கள். புகழ்பெற்றவர்களா? பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க எங்கேயாச்சும் தப்பி படித்து வந்திருக்கலாம். அரசு பள்ளியில் படித்தவங்க யாரும் சமச்சீர் கல்வியை படிச்சுட்டு உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல திமுக செய்த சாதனை என்னன்னா கல்வியை நாசமாக்கி கல்வியை சீரழித்தது மட்டும்தான்.
அவங்க வச்சிருக்கிறது கல்வி கொள்கை இல்லை, கல்வி கொள்ளை. யாத்திரை